அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும். அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும் என்கிற இந்த காலை நேரத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மீண்டும் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் வீட்டை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நாங்கள் வருவதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். ஏனென்றால் அபிஷேகம்தான் உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்றும். இன்றைக்கி காலையில் இந்த லெண்டு நாட்களில் அநேக இடத்துல சிலுவை குறித்த உபதேசங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இயேசுவினுடைய மரணத்தை குறித்த, எதற்காக மரித்தார், எதற்காக உயிர்த்தெழுந்தார் என்கிற வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கப்படுகிறது. சிலர் ஃபாஸ்டிங்கோடு இருக்கீங்க, சிலர் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல, சிலர் வெஜிடேரியன் மாத்திரம் சாப்பிட்றாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையில் இந்த நாட்களை நீங்கள் கடந்து போகிறீர்கள். ஆனால் இப்போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருகிறது. அதை நான் உங்களுக்காக இப்பொழுது சொல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவை பற்றின வார்த்தை, சிலுவைனாலே ஒரு நம்பிக்கை நடையால். எங்கெல்லாம் சிலுவை தெரியுதோ எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். கர்த்தருடைய மக்களுக்கு அளவு கடந்த சந்தோஷம் வந்துடும். சில ஊர்களுக்கு போகும்போது நிறைய கோபுரங்களை பார்ப்போம். மேலே உச்சியில் ஒரு சிலுவை தெரியும். சிலர் போட்டிக்குன்னு சிலுவையை உயரமாக தூக்கி கட்டுவாங்க. அப்படிப்பட்ட சிலுவை கோபுரங்களெல்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் சிலுவையை பற்றின கோபுரங்களை மாத்திரம் கட்டாதபடிக்கு சிலுவை பற்றின உபதேசம், சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிற மனிதர்களுக்கு ஒரு வேளை அது பைத்தியமாக தெரியும். நீங்களும் நானும் சிலுவையை தூக்கி பிடிச்சோம்னா பைத்தியமாக நம்மளை நினைப்பாங்க. அது என்னது? கிராஸ். எல்லாரும் இன்றைக்கி காலையில் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். கிராஸ் அப்படின்னா இப்படி கிராஸ். அன்னைக்கு ஆதாமும் ஏவாளும், முதல் மனுஷன், கர்த்தருடைய வார்த்தையை கிராஸ் பண்ணிட்டார். அப்படின்னா தே கிராஸ் த லைன். கர்த்தர் சொன்ன வார்த்தையை கடந்து போய், அதாவது ஒரு நேர் வழியை கிராஸ் பண்ணுறாங்க. அதனால தான் கிராஸ் அப்போயே ஆரம்பிச்சிச்சு. பீப்புள் கிராஸ்ட், மேன் கிராஸ்ட், விமென் கிராஸ்ட். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அவருடைய வசனத்தை கிராஸ் பண்ணாங்க. அப்படி கீழ்ப்படிதல், நியாய பிரமாணங்கள் இதெல்லாம் கிராஸ் பண்ணும்போது தான் சிலுவையை கிராஸை என் இயேசு சுமக்க வேண்டியதாக இருந்தது. இன்றைக்கு அந்த கிராஸ் தான் நமக்கு புனித சின்னமாகவே மாறிவிட்டது. ஸோ இன்றைக்கி சிலுவை பற்றின உபதேசத்தை நம்ம விடக்கூடாது. மற்றவங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரியும். ஆனால் உங்களுடைய உலகத்தினுடைய பைத்தியங்களை மாற்றுறதுக்கு ஒரே வல்லமை கிராஸுக்கு தான் இருக்குது. யாரெல்லாம் கிராஸை பார்த்து மெடிடேட் பண்ணுறாங்களோ அவ்வளோதான், பிசாசு ஓடிடுவான். சில இடத்துல சில காட்சிகளை பார்த்து காட்டுவாங்க. பிசாசு பிடித்த மனிதர்களுக்கு இப்படி சிலுவையை காட்டுவாங்க. கிராஸை காட்டினாலே பிசாசு ஓடுற மாதிரி காட்டுவாங்க. சினிமாவில் இருக்கும் அப்படி. ஆனால் உண்மையாலுமே சிலுவைக்கு தான் உலகத்திலேயே ஈர்ப்பு சக்தி இருக்குது. சிலுவையை காட்டினா பிசாசு ஓடுகிற சக்தியும் இருக்குது. அதனால் அந்த சிலுவை பற்றின உபதேசத்தை தான் இன்றைக்கி நம்ம காலையில் தியானிக்க போகிறோம். சிலுவை உலகத்திலேயே ஈர்ப்பு சக்தி, ஈர்க்கக்கூடிய ஒரு வல்லமை எங்கே இருக்குன்னு கண்டுபிடித்தா சிலுவையில் தான் நம்ம அது கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இன்னைக்கு உலகம் முழுதும் பரவிட்டு இருக்கு. சிலுவையில் மன்னிப்பு இருக்குது, மனம் திரும்புதல் இருக்குது, ரட்சிப்பு இருக்குது, சுகம் இருக்குது, விடுதலை இருக்குது, பரலோகத்தின் காட்சி இருக்குது. அதை தியானிக்க தியானிக்க சமாதானம் இருக்குது. அப்போது அந்த சிலுவையில் இருக்கக்கூடிய வல்லமை, சிலுவையை இன்றைக்கி சாதாரணமாக அந்த சிலுவையை காட்டுறதுக்கு தான் அந்த யோவான் 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார்ல, வெண்கல சர்ப்பத்தை கொள்ளிவாய், அந்த சர்ப்பங்கள் மனிதர்களை கொத்தி கொல்லும் பொழுது அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்து விடுவிக்கப்படுறாங்க. ஒரு ரெமடி அது இன்னைக்கு ஆனால் அது 2 ராஜாக்கள் 18:4 எஸ்ஐக்கியா அந்த ராஜா அதை உடைச்சி போடுறான். ஏன்னா
அதையே விக்கிரகமாக்கி ஜனங்க வணங்க ஆரம்பிச்சு. வணங்க ஆரம்பிச்சிடறாங்க, தூபம் காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ம் ம் இப்போ சிலுவையை தியானிக்கணும், தூபம் காட்டுறதுக்கு இல்லை, சிலுவையை நினைக்கணும். சிலுவையின் அடையாளத்தை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த மெடிசன் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு மெடிக்கல் காலேஜ் அந்த ஸ்டடீஸ்க்கே அதை ஒரு சர்ப்பம் அப்படி சுற்றுற மாதிரி இருக்கும். ம் அதில் ஒன்று செஞ்சிலுவை அப்படின்னு சொல்லி அதுக்கு ரெட் கிராஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா? ரெட் கிராஸ். ஆமாம். இந்த கிராஸ் வந்து ரோடு கிராஸ் ஆகிறது இருக்குது. நீ சொல்கிற மாதிரி ம் மீறுதல்கள் ம் அதை மாற்றுறதுக்கு தான் ஆண்டவராக இயேசு. ம் சிலுவை வந்து வழிகாட்டியாக மாறிடுது. இந்த வசனத்தை நீ சொன்ன வசனத்தில் ஞானிகளுடைய ஞானம் எல்லாம் அழிஞ்சிருமா ஒரு நாள், புத்திசாலிகளுடைய புத்தி எல்லாம் அழிஞ்சிருமா. ஞானி எங்கே, வேதபாரகன் எங்கே, இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே, இவ்வுலகத்தில் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? இப்போது போன மாதம் எலான் மஸ்க் வந்து ஒரு புதிய அவர் கொள்கையை நியூரோலிங்கை உருவாக்கி இப்போ அவர் நோபல் பரிசு நேற்று கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் சொல்லிட்டாங்க. அப்போது அவன் வந்து புதிய டெக்னாலஜி இந்த நியூரோலிங்க் மூலமாக முதல் மனிதனுடைய பிரெயினில் சிப்பு வச்சு அது மூலமாக இப்போ அந்த கம்ப்யூட்டர் மவுஸ் இல்லை, அதுக்கு பதிலாக அப்படி மனிதனை உட்கார வச்சு அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் இருந்தாலும் அவன் நினைவுகள்லாம் ஓடுற மாதிரி என்னென்னமோ ஒன்று உருவாக்கிட்டாங்க. உடனே அதெல்லாம் உலகம் போட்டுது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை போட்டுது. ஆனால் அதெல்லாம் ஒரு நாள் தகர்க்கப்பட்டுரும். ஆனால் ஞானத்தை கற்றுக்கொள்வது நல்லது. சிலுவையை விட்டுட்டு ஞானம் பெரிதிப்படுத்தினா எல்லாம் அழிஞ்சு போயிடும். இந்த உலகத்தினுடைய ஞானம் எல்லாம் கற்றுக்கொள்ளுங்க, பிள்ளைகளே எல்லாரும் கற்றுக்கொள்ளுங்க. ஆனால் சிலுவையை உயர்த்தாமல், சிலுவையில் இயேசு சிந்திய ரத்தத்தை நினைக்காம, அன்பை நினைக்காம, மன்னிப்பை நினைக்காம, பெருமை கொண்டுட்டு இருந்தால் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அதனால தான் அந்த சிலுவையை நினச்சி ஆகணும். நம்முடைய இயேசு கூட கார்பெண்டர் சன், அதாவது தச்சனுடைய குமாரன் என்கிற பெயர் இருக்கு அவருக்கு. நிறைய போட்டிருப்பாங்க, மை பாஸ் இஸ் எ ஜூயிஷ் கார்பெண்டர் சன் அப்படின்னு. அது ஒரு சேயிங்கே பேசுவாங்க. அவர் தச்சனுடைய குமார். மர வேலைன்னா என்னென்னு தெரியும், மரம்னா என்னன்னு தெரியும். ஆனால் அந்த மரத்தில் பாருங்கள், கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அப்போது இதே மரத்தினாலே அவரை தூக்கப்பட போகிறாரு, தொங்க போகிறாரு, இதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் அந்த மரத்தை வைத்தே அவர் வேலை செய்கிறார். முதல் ஆதாம் ஏவாளுக்குனுடைய அந்த நிர்வாணத்தை மூடுறதுக்கு இலைகள் இருந்துச்சு. அவங்க இலைகள் எடுத்து மூடினாங்க. அப்போ இலைகள் எங்கேருந்து வரும்? மரங்கள்லேருந்து தான் வந்திருக்கும். அப்போ அந்த மரத்தை அன்னைக்கே அந்த வுட், மரம், ட்ரீ, அந்த சப்ஸ்டன்சஸை கர்த்தர் உருவாக்குறார். அப்புறம் பாருங்கள், நோவாவுனுடைய பேழையை எதில் கட்டியிருப்பாங்க? மரத்தில் தானே கட்டினாங்க. அப்போ அந்த மரத்தை வைத்து பேழையெல்லாம் உருவாக்குனார். அந்த பேழையை தான் ஆண்டவர் மிதக்க செய்தார் தண்ணியில். அதற்கப்புறம் அது மட்டுமா, உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டீங்கன்னா உள்ள மரம், வெளியே பொன் தகடு. அந்த மரம் வந்துக்கிட்டே தானே இருக்குது. மரம் இப்போ வரைக்கும் வந்துட்டு நமக்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த மரத்தை ஆண்டவர் உருவாக்குனதே ஒரு நோக்கம்தான். மரத்தில் தான் எல்லாமே. இப்போ ஆசரிப்பு கூட எடுத்துட்டா மரப்பலகைகள் எல்லாம் இந்த மரம். இது எல்லாமே இயேசு கிறிஸ்து இந்த தச்சு வேலை செய்கிற வீட்டில் வந்து பிறக்கிறார்ல, அதுக்கு அடையாளமா. அதுதான் அபிஷேகம். அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மற்ற ஜனங்களுடைய அவமானத்தை மூடுறதுக்கு இந்த இயேசு கார்பெண்டர் சன் தேவைப்பட்டிருக்காரு. கார்பெண்டர் சன்னை நினச்சிட்டா இன்னைக்கு அவர் தான் உலக நாயகன், சூப்பர் ஸ்டார். ஆனால் இயேசுனுடைய நாமத்தை மட்டும் அழிக்க முடியலையே. இயேசு அந்த சிலுவையினுடைய வல்லமையை யாரும் அழிக்க முடியலையே.
இன்னும் அழிக்க முடியாது. இந்த அபிஷேகம் இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த நேரத்தில் இந்த சிலுவையிலிருந்து அபிஷேகம் வருமா? கண்டிப்பா வரும். அதான் இன்னைக்கு கண்டிப்பா வரும். சிலுவை நினைக்க 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 அபிஷேகத்தில் நிறைவு. சிலுவைன்னா எல்லாரும் என்ன நினச்சிக்குவாங்கன்னா, வீட்டு வாசல்ல ஒரு சிலுவையை போட்டுருவாங்க. வியாதி வரக்கூடாது, பிசாசு வரக்கூடாது, மந்திரம் வரக்கூடாது இப்படின்னு நினச்சிட்டு சிலுவை போட்டு வச்சிருவாங்க. ஆனால் அதே சிலுவை அவங்களை அபிஷேகம் பண்ணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஆனால் சிலுவையில் தொங்கி உயிரோடு எழுப்பப்பட்ட இயேசு தான் அபிஷேகநாதன். ஆமென். அபிஷேக நாயகன். அதாவது அபிஷேகத்தை யாரும் அழிக்க முடியாது. சிலுவையின் உபதேசத்தை அழிக்க முடியாது. சிலுவையில் தொங்கின இயேசுனுடைய வல்லமையை யாரும் அழிக்க முடியாது. அதுதான் ஜெயிக்கும். அதனால தான் அந்த 1 கொரிந்தியர் 1:27-28 இந்த உலகத்தின் ஞானத்தை வெட்கப்படுத்துவதற்காக தேவன் பைத்தியக்காரர்களை தேர்ந்தெடுத்தார். அப்போ நம்ம வாட் வி ப்ரீச், நம்ம பேசுறது, நம்ம பிரசங்கம் எல்லாருக்கும் சிம்பிளா தெரியும். ஆனா இந்த பிரசங்கத்துல தானே வல்லமை. நீ பிரசங்கம் பண்ண எத்தனை பேர் அபிஷேகம் பண்ணப்படுறாங்க. இப்போ பேரின்ப பெருவிழாவை நம்ம ஆயத்தமாக்கிட்டு இருக்கோம். அந்த பேரின்ப பெருவிழாவில் ஆரம்பத்திலிருந்தே நம்ம சிலுவை தான் உயர்த்தப்போம். சிலுவை நாமத்தை தான் உயர்த்தப்போம். அப்போது இந்த வருஷத்துக்கு யெகோவா ஈரே, அந்த யெகோவா ஈரேங்கிற அந்த நாமம் அதுவே சிலுவைக்கு அடையாளம். ஏன்னா அங்கே யெகோவா ஈரே பேர் வைத்தது எங்க? மோரியா மலையில். அதாவது ஈசாக்குக்கு பதிலாக அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி அதான் பார்த்து கொள்ளப்படும். இப்போ அதை பற்றி நீ சொல்ல போற எப்படின்னா, சிலுவையில் பார்த்து கொள்ளப்படும். யெகோவா ஈரே பார்த்து கொள்வார். இந்த வருஷம் யெகோவா ஈரே பாட்டு, ஆவியானவர் பாட்டு பலத்த வல்லமையோடு இறங்கப்படும். ஆமென். சிலுவையை பற்றி உயர்த்த 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 இப்போ அதை குறித்து பெருமை பிழாவில் நீங்கள் பாட 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 அவ்வளோதான். அந்த சிலுவையில் எல்லாம் மண்டிக்கிட்டு, சிலுவைக்கு முன்னாடி மண்டிக்கிட்டு புலம்ப போகிறாங்க. அறிந்து கொள்ளுங்க, சிலுவை பற்றின உபதேசத்தை குறித்து நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது, இப்போ மே மாதம் நடக்க போகிற கோவை பேரின்ப பெருவிழாவில் நத்திங் பட் கிரைஸ்ட், நத்திங் பட் த கிராஸ் ஆஃப் த கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை தான். அந்த சிலுவை தான் நம்ம உயர்த்தி பிடிக்க போகிறோம். ஏன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு, இந்த நாட்களில் சுவிசேஷம் சரியாக ஜனங்களுக்கு போய் சேரல, சுவிசேஷம் போய் சேர்றதில்ல. அதனால் ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த பேரின்ப பெருவிழாவில் காஸ்பிள், ப்ரீச் த காஸ்பிள், ப்ரீச் த ட்ரூத், உண்மையை பிரசங்கிங்க, உண்மையை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, எப்படி உண்மையான ஜெபத்தை சொல்லிக் கொடுங்க, உண்மையான சிலுவையினுடைய தியானத்தை கற்றுக் கொடுங்க என்று சொல்லிட்டார். அதனால தான் இன்றைக்கி உங்களோடு சேர்ந்து இன்றைக்கி நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், அன்னைக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே ஆபிரகாமுக்கு சொன்னது தான் ஈசாக்குக்கு அவர் சொன்னார். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறவர் தான் உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லுவார். அப்பாவுக்கு சொன்னவங்க தான் எனக்கும் சொல்லுவாங்க. இன்றைக்கி முதல்ல உங்கள் பேரண்ட்ஸ் இப்போ என் அப்பா ஆண்டர் பார்த்துக்குவார் விடுறா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், எனக்கு தைரியம் வந்துடும். இப்போ உங்களுக்கும் அதே தைரியம் வரப்போகுது. அதனால் எப்படி அன்னைக்கு கர்த்தர் பார்த்து கொள்வார், யெகோவா ஈரே கர்த்தர் செய்ய போகிறார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இன்னைக்கு சிலுவையில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். Everything will be taken care by cross and that is so powerful. அதனால் அதோடைய ஈர்ப்பு சக்திக்கு நேராக நம்ம திரும்ப போகிறோம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இப்பொழுதே சிலுவை பற்றின உபதேசம் எங்களை வாழ வைக்க ஆரம்பித்து விட்டது. சிலுவை பற்றின உபதேசம் ஆண்டவரே பார்க்கிற ஒவ்வொரு நேயர்களையும், ஒவ்வொரு விசுவாசிகளையும், ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களையும் அப்படியே தட்டி எழுப்பி, ஆண்டவரே சிலுவையின் பாடுகள் அல்ல, சிலுவையின் வெற்றியின் அடையாளத்தை என் ஜனங்களுக்கு நீர் கொடுத்தபடினாலும் உமக்கு நன்றி அப்பா. மரத்துல எத்தனை பாடுகள் இருந்துச்சு, ஆனா அதே மரத்துல ஆண்டவரே இந்த பூமியில எல்லா காரியத்தையும் நீங்க ஜெயித்து போட்டீங்க. ஆண்டவரே மரம்
ஒவ்வொரு விதமாக மனிதர்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே வருது. அந்த மரத்தையும் செடிகளையும் கொடிகளையும் உருவாக்கினவரே, மரத்தினாலே செய்யப்பட்ட சிலுவையை சுமந்தவரே, சிலுவையில் தொங்கினவரே, அதே சிலுவை விட்டு இறக்கப்பட்டதற்கு பிறகு 3வது நாள் உயிரோடு எழுந்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுது the cross is empty and the tomb is empty. சிலுவையும் ஆண்டவரே எம்டியா இருக்கிறது. நீங்க தொங்கல, உங்களை இறக்கிட்டாங்க. ஆனா கொண்டு போய் வைத்த கல்லறையிலிருந்து நீங்க உயிரோடு எந்திரிச்சிட்டீங்கப்பா. அதனால இன்னைக்கு என் ஜனங்களுடைய வீட்டுக்குள்ளாக ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய உடன்படிக்கை, ஒரு புதிய சத்துவம் இறங்கி வரட்டும். என் ஜனங்களை இன்னைக்கு நாள் முழுவதும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. தடைகள் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you. அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி. Redefining power, reaching millions.